இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மைமைப்படுவதாக. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்ஃபாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு சபையை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் முதலிலே கர்த்தருக்கு நான் நன்றியினை காணிக்கையாக்கி, இங்கே இன்றைய தினத்திலே கிடியோனிலிருந்து அன்பு சகோதரர் விஸ்வநாதனும் அவர் ஆக்சிலரி கிடியன்ஸ் 2 பேரும் ஒரு முறை எழுந்திருக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா டாக்டர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய பர்த்டேவை நேற்று ஆண்டவர் சிறப்பாய் கொண்டாடினார். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது வேத புஸ்தகங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தைகள் பல உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 260 கோடி மக்களை தொட்டு இன்று இந்த வேத புஸ்தகத்தினால் பலனடைந்த ஒரு பெரிய பாத்திரமாக 1800 நமக்கு கிட்டத்தட்ட 172 வருடங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு மினிஸ்ட்ரியிலே, இந்த கிடியன் மினிஸ்ட்ரியை 200 நாடுகளுக்கு 199 நாடுகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பினை கிடியன் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 260 கோடி இமேஜின் பண்ணி பாருங்கள். 260 கோடி மக்களை இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக 109 மொழிகள், இந்தியாவிலே 25 மொழிகள் இந்த வேத புத்தகத்தை கொடுப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சாட்சி, நான் மெசேஜுக்கு போகிறேன். பிரசாந்த் ஜோஷி ஒரு காக்கிநாடாவிலே ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு பாஸ்டரோட பையன். அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்கிறது, போதை வஸ்துக்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சகவாசத்தால் அவன் மிக மோசமாக வாழ்க்கையை நடத்தி வந்த அந்த பிரசாந்த் ஜோஷி, காய்ச்சல் ஒரு நாள் ஏற்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க, கேன்சர். நேராக சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்லி விடுகிறார்கள், இன்னும் 10 நாள் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி. அப்பாட்ட பாஸ்டர்கிட்ட பையன் சொல்கிறான், நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், கடவுளுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் ஃப்ரீயாக செலவு பண்ண வேண்டாம், பணத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்லுவார், நீ இப்போ நினச்சா கூட தேவன் உன்னை குணப்படுத்துவார். அல்லேல் இந்த நிமிஷம் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நான் பாவங்களை மன்னிக்கிற தேவன், குணமாக்கக்கூடிய தேவன், விசுவாசத்தை பாதுகாக்கிற தேவன், இந்த நேரத்திலே நீ உன்னுடைய பிரார்த்தனையை கேட்பார், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லப்போ, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவன் படுக்க பக்கத்தில் 5 மொழிகளிலே நாங்கள் வேத புஸ்தகம் வைத்திருக்கிறோம். 5 லாங்குவேஜஸ்.
இந்த 5 மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வேத புத்தகத்தை அவன் எடுத்து முதல் முறையாக மனதார ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் படிக்கின்றான். 1 யோவான் 4:19 நான் முந்தி அன்பு கூறுகிறதால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை படிக்கிறப்ப நம் தேவன் வல்லமை உள்ளவர், குணப்படுத்துகிறவர், விடுவிக்கிறவர், எல்லா வகையிலும் நேசிக்கிறவர் என்று என்னைக்கு கமிட் பண்ணானோ வித்தின் 10 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போயிட்டான். அல்லேலூயா. இந்த இன்று நீங்கள் அவனை பிரசாந்த் ஜோஷின்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் காக்கிநாடாவில் நம்பர் 1 எவாஞ்சலிஸ்ட். தேவன் வல்லமையாய் ஒதுக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், அசிங்கப்பட்டவர்கள், இந்த வேத புஸ்தகம் அவர்களை தலைகீழாய் மாற்றி வாழ்க்கையை வல்லமையாய் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை கிடியன் மினிஸ்ட்ரியிலே இன்று செய்து வருகிறார்கள். அதற்கு இன்றைக்கி பாஸ்டர் சப்போர்ட் பண்ணுவதற்காக அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியினையும் இந்த சபைக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று எனக்கு ஒரு கோர்ட், நார்மலாக எனக்கு ஹைகோர்ட் லீவ் எப்பயுமே இருக்கும். நேற்றைய தினம் எனக்கு நீதிமன்றம் முழுவதுமாக இருந்தது. ஒரு பெரிய வழக்கிலே நான் ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். ஏன்னா ப்ரிப்பரேஷன் மற்ற காரியங்கள் 14ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மீட்டிங் சென்னையில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லா நீதிபதிகளும் வருகிறார்கள். அந்த ப்ரோக்ராம் வேறு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது என்ன தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டபோது விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர் நம் தேவன் எதிரிகளின் வாயிலே இருந்து சொல்லக்கூடிய அந்த விடுவிக்கிறவர் என்ற வார்த்தையை தேவன் எனக்கு சொன்னார். தானியேலை சிங்கங்கள் குகையிலிருந்து காப்பாற்றியவர், அவர் விடுவிக்கிறவர், இரட்சிக்கிறவர். அவர் மட்டுமல்ல, அவர் வானத்திற்கும் பூமிக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரி வாயால் நம்மளை புகழணுங்க. இவர் கும்பிடுற கடவுள் விடுவிக்கிறவர், இவர் கும்பிடுகிற கடவுள் இரட்சிக்கிறவர், இவர் கும்பிடுகிற கடவுள் வானத்துக்கும் பூமிக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்பதை நமக்கு விரோதமாக இருக்கிறவன் சொல்லி நம்மோட ஒப்புரவாயி அங்கே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 11:33 இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே என்று சொன்னால் அது எப்படி என்பதை ஆண்டவர் உண்மையாய் நமக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வேத புஸ்தகங்களில் பல பேர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்கள் இருக்கிறார்கள். சிம்சோன், தாவீது, பெனாயா, தானியேல். இந்த 4 கேரக்டருமே சிங்கங்களின் வாய்களை அவர்கள் மிக தைரியமாக அடைத்தவர்கள். நம்ம அது உள்ள டீப்பாக போக வேண்டாம். இதில் எப்படி ஆண்டவர் நம் பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி தானியேலிலே 6:21 சொன்னதை 27 சொன்னதைப் போல தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தம்முடைய செய்கைகளால் இமேஜோடு இருக்கணும். அதுதாங்க ஒரு மாபெரும் வெற்றி. தானியேல் 80 வயசு, 12 வயசில் அங்கே ஊரை விட்டு போகிறான். வேற ஒரு நாட்டுக்கு அவனை கடத்தி கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அவனை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய டாப் பீப்புளில் இருக்கக்கூடிய பிரதானிகளும் சேதாதிபதிகளும் ராஜாக்கள் விசாரிப்பிலே
எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல அவன் ஒரு முக்கிய பொசிஷனில் அந்த இடத்துல அந்த நாட்டில் இருந்து ஆண்டவர் அவனை விசேஷித்த தாளந்துகளை, விசேஷித்த ஆவியை அவனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. He has an excellent spirit. எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை அவன் வெளிநாட்டிலே ஒரு அடிமையாய் போன இடத்திலே அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பார்த்து, கடவுள் அவனோடு இருப்பதை பார்த்து, அந்த ராஜா அந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒருவன் தேவைப்படுவதிலே இவனை ஒருவனாய் வைத்திருந்தான். அதாங்க நமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. எதிரி குவார்ட்டர்ஸில் சொல்லணும், இவன் நல்லவன், இவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட். எதிரி சொல்லணும், அதான் வெற்றி. அல்லேலூயா. நம்ம டீம் சொல்கிறது முக்கியம் இல்லை, எதிரி டீம் சொல்லணும், அவன்கிட்ட கடவுள் இருக்கார்ப்பா, அவன் கூட ஆண்டவர் நடக்கிறாரு, அதனால வெற்றி அவனுக்கு கிடைக்குது, எல்லாத்தையும் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இது நம்ம சொல்கிறத விட அந்த குவார்ட்டர்ஸ் சொல்லப்ப தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு சேலஞ்ச். ஒருவன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வருவது தான் தானியேலுக்கும் வந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தன் வாழ்க்கையில் ஒருத்தன் முன்னேறான்னு சொன்னால் அவனை பற்றி குறைகளை சொல்வதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது. எல்லா கண்ட்ரிலையுமே. இதில் நம்ம கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, வேர்ல்டு வைட். ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறி டாப் பொசிஷனுக்கு போகிறான்னு சொன்னால் அவன் இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் குற்றப்படுத்த முடியும் என்பதை பார்க்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு, அதிலே எப்படி அவன் வெற்றி பெற்றான், ஆமோனுடைய சதி திட்டம், எந்த இதிலும் வேத புஸ்தகத்தில் ஒரு 2 முக்கிய கருத்துக்களை நான் படித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஒன்று, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான். அல்லேலூயா. கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப வரும். இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் இந்த எக்ஸம்ஷன் எதுக்காக கொடுக்குறாருன்னா, நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தை அவர் எடுத்து அந்த கல்லை தான் மேலே வச்சு எல்லாவற்றையும் அங்கீகரிச்சார். அல்லேலூயா. அதனால தாங்க இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக ஒரு மனுஷன் இன்றைக்கி நிம்மதியாக வாழ்கிறோம்னு சொன்னால், வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 26-27 நான் சொன்ன இந்த வசனம், படுகுழியை வெட்டுகிறவன், அது படிங்க, 26-27. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். தான் உலக வாழ்க்கை, உலகத்தில் நடக்கக்கூடியது. தானியேலில் நடந்ததும் அதான், சாத்ராக் மேசாக் ஆபேத்துக்கு நடந்ததும் அதுதான். இந்த இன்னைக்கு யார் அதை தாண்டி தேவன் செய்வது தான் 1 பேதுரு 3:18 நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு வசனம் உண்டு, நீதிமான் இக்கட்டிலே இருந்து விடுவிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் இக்கட்டிலே இருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் விழுவான். ஏன்னா இது நீதிமொழிகள் 11:8 ஆண்டவர் சொல்லக்கூடிய, படிங்க, நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இந்த இடத்துல தேவன் இதை விரித்து காட்டியது தானியேலுக்கு. இதை நிரூபித்து காட்டியது சாத்ராக் மேசாக் ஆபேத் என்ற 3 பிரதானிகளுக்கு. எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க. நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒன்று வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மனிதனுக்கு வரும்.
ஒருத்தன் முன்னேறி வர்றப்ப பல சேலஞ்சஸ் வரும். கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டா அவன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு மனிதன் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மாபெரும் சேலஞ்ச். நீ மனுஷனை பெருமைப்படுத்துறியா, கடவுளை பெருமை? மனுஷன் இன்னைக்கு சாமி துறப்ப சிரிப்பான், நாளைக்கு கோவப்படுவான். அவன் நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அதை விட அப்போஸ்தலர்கள் பேதுரு மற்ற அத்தனை அப்போஸ்தலர்களும் அவர்கள் மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெற்றிகளையும் செய்த ஒரே காரணம் என்ன தெரியுமா? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:29 படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:19 வாங்க. உங்கள் சார்பிலே பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் உங்கள் சார்பிலே இன்றைய மகளிர் தின விழாவிற்கு சிறப்பிப்பதற்காக மாவட்ட நீதிபதி அவர்கள் இந்த நம்மிடம் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய அன்பான கரவொலி எழுப்பும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். He is a child of God. Hallelujah. பெரிய டெஸ்டிமனி. அந்த லிவிங் டெஸ்டிமனியை நமக்காக ஒரு 6 மினிட்ஸில் அவங்க சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். 6 மினிட்ஸ் ஒன்லி, பிகாஸ் ஆஃப் டைம், பாசிட்டி ஆஃப் டைம். இன்றைக்கி நான் ஆர்டர் போடுறேன் உங்களுக்கு. யா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்று என்ன சொன்னால், இன்று நாம் முதலிலே பார்த்தோம், நீதிமான் இக்கட்டிலே இருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையாவது தப்பாகுமா? அதை நிரூபிக்கிறது தாங்க தானியேல். அல்லேலூயா. அதை நிரூபிக்கிறது தான் சாத்ராக், மேசாக், ஆபேத். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:19 போங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:29 பார்த்தோம், 4:19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். ஏன்னா அவங்களுடைய மாஸ்டர் பிளான், பல இடங்களில் மாஸ்டர் பிளான் போடுவாங்க. அந்த மாஸ்டர் பிளானை தேவன் ஒரு செகண்டில் உடைச்சிடுவார். ஏன்னா அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி வர இஸ்ரவேல் செய்கிறது நம்ம நல்லதுன்னு நான் சொல்லலை, கண்ட்ரி. அமெரிக்கா செய்கிறது நான் நல்லதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தினால அவன் வண்டி ஓடிட்டுருக்கு. அல்லேலூயா. நான் அப்படி தான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஈரானில், மற்ற பகுதிகளில், எல்லா இடங்களையும். பட் ஒன்லி திங், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தத்தை பெற்றார். அன்னைக்கு அவங்க செஞ்ச வாக்கு தத்தங்கள் இன்றைக்கி வண்டி ஓடிட்டுருக்கு. நாம் செய்யக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு சேலஞ்ச் பல நேரங்களில் பலவிதமாக வரும். முதல் சேலஞ்ச், அவங்களுடைய இவருக்கு விரோதமாக என்ன செஞ்சு கொண்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. வந்துட்டு பார்க்குறோம், ஒரு நபர் இருக்கார், நான் ஜட்ஜை சொல்ல விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். நேர்மையாக இருக்காங்க, லஞ்சம் வாங்கலை, எதுவுமே செய்யலை. அப்புறம் எப்படா அவங்கள மாட்ட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சி. எல்லாமே பர்ஃபெக்ட், எப்படி இவனை இது பண்ணுறது? அப்போ எந்த இடத்துல இவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா? அவன்
சர்வீஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கான். அவன் கை மிக பரிதானமே வாங்கிறதில்ல. நம்ம இவன் சொன்ன மாதிரி எந்த பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட அவனை எப்படி மாட்ட வைக்கிறது? ஏன்னா வெளிநாட்டில் போய் 80 வயசில் ஒரு 12 வயசில் அடிமையாக போனவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவன் டாப் பொசிஷனுக்கு வந்துட்டாங்கிறதே அவங்களால தாங்க முடியும். அந்த பொசிஷனில் என்ன குற்றச்சாட்டுங்கிறத கொண்டு வரலான்னு நினைக்கக்கூடிய காலங்களில் அங்கே இவர்கள் நம்ம தானியேல் 6ல் 5, 6, 7 படிக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இதில் ராஜாக்கிட்டே போய் ராஜாக்கே தெரியும் இவன் தங்கமானவன். யார்? தானியேல் ரொம்ப தங்கமானவன். எல்லா வகையிலையும் கடவுள் அவன் கூட இருக்காருங்கிறது தெரியும். ஆனால் அவருக்கே இவங்க எல்லாரும் போயிடுறான். 120 பேர் போயிடுறான். டாப் பீப்புள்ஸ் அவ்வளோ பேரும் போய் ராஜா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுறான். ஒன்ஸ் ராஜாவே கையெழுத்து போட்டார்னா இஸ் கேனாட் ரிவோக். கையெழுத்து ஒன்ஸ் போட்டுட்டா கொண்டு வர முடியாது. இதுதான் நம்ம யோவானை சிரச்சேதம் பண்ணுறதுக்கு அங்கே டான்ஸ் ஆடி அங்கே போய் கொண்டு வந்து நிற்கிறப்ப அந்த இடத்துல ஒரு டெக்னிக்காக ஒரு ஆர்டர் வாங்குவாங்க. இந்த டெக்னிக்கை ஆமோனுடைய சதி திட்டத்துக்கு மொக்கிதாய்க்கு எப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு திட்டத்தை இங்கே ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஸ்கீம். இந்த ஒரு சதி திட்டத்தை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னா, இவனை வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கியாச்சு, இவனை இவன் எப்படி அவருக்கு 30 நாளைக்கு வேறு எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது, ஒன்லி இங்கே ராஜாவுக்கும் மட்டும்தான் ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இவன் என்ன செய்கிறான்ங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இவன் பாருங்க, எந்த உத்தரவு என்ன வேணாலும் நீ போட்டுக்க, இவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தினமும் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங், நீல் டவுன், தேங்க்ஸ் கிவிங். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே உம்மை நான் ஆண்டவர்கிட்ட தாங்க தாவீதினுடைய மாபெரும் வெற்றி. அந்தி சந்தி மத்தியான வேலை உமது நீதி நியாயத்தின் பொருட்டு ஒரு நாளைக்கு 7 முறை உன்னை நான் வணங்குகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். முழங்கால் போட்டு காலையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கின்ற பொழுது நாம் ஜெபத்திற்கு பதிலை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் அவர் ஜெபத்தை கேட்காதவர் கிடையாது. ஈவன் இதை அப்படியே பார்க்குறாங்க. அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். 6, 10, 11 வரக்கூடிய இந்த வசனங்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல்
வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இந்த இதை பார்த்துட்டான். இப்போ இதில் வச்சு இவனை மாட்டலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவன் எல்லாத்துலேயும் நேர்மை. ராஜாவை வணங்காமல் 30 நாளைக்கு அந்த கொடுத்த டேக்கு முன்னாடி இவன் யாராவது செஞ்சால் அவனை சிங்க கெபிக்குள்ளே போடணுங்கிறது தான் ராஜாட்ட இவங்க எழுதி வாங்கின ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தை அவன் நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறார்கள். இதில் தானியேல் எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லை. நான் நல்லா தான் 3 நேரம் ஆண்டவருக்கு நான் வேண்டினேன், முழங்கால் படியிட்டேன், ஸ்தோத்திரம் செலுத்தினேன். தேவன் விரும்புகிறதும் நம்மள்கிட்ட தான். நீ முணுமுணுக்காம என்னை நோக்கி தேங்க்ஸ் கிவிங் நீ கொடுத்தேனா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். காலத்தையும் சமயத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத மாபெரும் வெற்றியை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களை முறியடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரங்களையும் தந்திரங்களையும் முறியடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கராரத்திற்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல கூட பின்வாங்காமல் அவன் நிறைவாக மனநிறைவோடு அவன் இருந்து தொடர்ந்து எப்பொழுதும் செய்வதைப் போல, என்னைக்கு அவன் 12 வயசில் அங்கே உள்ளே போய் 80 வயசாகிற வரை தொடர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். நான் பல நேரங்களில் பார்ப்பேன், பலரும் முணுமுணுக்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் தோல்வி. பல நேரங்களில் நான் பார்ப்பேன், பிறப்படப்ப கூட 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன், குருடர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன், சதி திட்டங்களை முறியடித்த தேவன். நீங்கள் பாருங்கள், பார்வோன் நம்முடைய இஸ்ரவேலுடைய தலைப்பிள்ளைகளெல்லாம் அழிக்கணும்னு அவன் முடிவு பண்ணான். ஆக்சுவலாக கம்ப்ளீட் டீம் அழிக்கணும்னு. காட் என்ன செஞ்சார்? சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து அவன் ஹோல் டீமே அழிச்சார். அல்லேலூயா. நைல் நதியில் அவன் இன்னும் சேர்ந்து திட்டம் போட்டான். ஆனால் அங்கேயே ஆண்டவர் மாற்றி அவனுக்கு எதிராக கொண்டு, என்ன கல்லை புரட்டுகிற அவனுக்கு அவன் மேல் அந்த கல் வீழும். அல்லேலூயா. இது அவர் தேவனே கிளியராக அவர் தன்னுடைய கண்களின் துருத்தியிலே வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். ஒரு போதும் அவன் வாழ்க்கையில் ஃபெயிலியர் வரும். டிஸப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் வரும், சோகம் எல்லாருக்கும் வரும், வேதனைகள் எல்லாருக்கும் வரும், நிந்தனைகள் எல்லாருக்கும் வரும். அதுக்கு நடுவில் நீ எப்படியா சாட்சியாக வாழ்கிற? அதான் என் சேலஞ்ச். தேவன் விரும்புவது நம்மிடம் அதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இடத்துல அவன் எப்பொழுதும் செய்து வந்த முன்னில் எப்படி செஞ்சானோ அதே வேலையை கரெக்டாக செய்கிறான். இவங்க 30 நாள் வரை ராஜா உம்மை தவிர எந்த தேவனாலையும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்று ராஜாட்டே போய் சொல்லி, ராஜா வேறு வழியே இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துரு. நேராக தானியேலை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அவனை போடப்ப ராஜாவுக்கு இருதயத்தில் கொஞ்சம் மிக வருத்தம். எப்படி யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் செய்கிறப்ப அவனுக்கே இன்னொருத்தன் பொண்ணு மனைவியோடு இருந்தவனுக்கே அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே வருத்தம் இவனுக்கு அந்த நெஞ்சில் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வருத்தத்தில் அங்கே போகும் பொழுதும்
அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். கெபிக்குள்ளே, சிங்க கெபிக்குள்ளே அவனை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜானால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நாட்டினுடைய ராஜா தரியுனாலே ஒன்றும் செய்ய முடியல. இவங்க சூழ்ச்சியில் மாட்டி உள்ளே போட்டாங்க. உள்ளே போப்ப அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. போய் சீல் வச்சிடுறாங்க உள்ள, கம்ப்ளீட்டாக கெபிக்குள்ளே போட்டு ஒரு சீல் ஃபுல்லாக. மியூசிக் போடுறான். அவங்களுக்கெல்லாம் ஏக மகிழ்ச்சி. அந்த எதிரி டீம் குவார்ட்டர்ஸ்க்கு சிங்கம், இங்கன்னா ஏராளமான சிங்கங்கள், 1 2 இல்லை, லாட் ஆஃப் சிங்கம். கெபிக்குள்ளே இருந்து 10 ஆஃப் இதில் இருக்கக்கூடிய ஒரு இது உள்ளே ஜஸ்ட்டு போனாலே அவனை போட்டு தள்ளிடும். அவங்க இந்த டீமுக்கெல்லாம் காலையில் அந்த எலும்பை பார்க்குறதுக்கு, எலும்பு இருக்குமோ இல்லையோ நம்ம போயிட்டாங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ராஜா டோட்டலி அப்செட். அவர் காலையில் எப்படா எந்திரிச்சு இவன் உயிரோடு இந்த தானியேல் நம்மகிட்ட வேலை பார்த்தவன் இருக்கானான்னு பார்க்குறதுக்கு போய் பார்ப்பான். அங்கே கிட்ட வந்து தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதாங்க நம்ம தேவன், வேறு யாரும் கிடையாது. ஜீவனுள்ள தேவன். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, எதிரி சொல்கிறான் அவங்க கடவுள் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை ஒருத்தன் பெற்றுட்டா இந்த உலகத்தில் நமக்கு பெரிய மகாத்மாவே தேவையில்லை, பட்டமே தேவையில்லை. இது அதை விட மிக முக்கியம். ஜீவன் உள்ள தாசன், ஜீவன் உள்ள தேவன் இவனோடு இருக்கிறார். அங்கே இடத்துல முடிச்சுட்டு அவன் தானியேல் சிங்க கெபிக்குள்ளே இருந்துட்டு சொல்லுவான், தானியேலே, தானியேல் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனால் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அல்லேலூயா. சிங்கக்கெபிக்குள்ளே இருந்து இந்த வார்த்தையை அவன் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், தன்னை மகிமைப்படுத்தவன். அல்லேலூயா. பல நேரங்களில் நானே கூட யோசிப்பேன், பல முறை முழங்கால் போட்டு கடவுள்கிட்ட அழுதுருக்கேன். சில நேரங்களில் வெற்றி அடைஞ்ச உடனே நம்ம மமதியில் கூட நினைப்போம். ஆனால் காடு செஞ்ச ஒரு நன்மை தான் நாம் இந்த அளவுக்கு வெற்றி அடைய முடிகிறது. அல்லேலூயா. எந்த போட்டி எதாக இருந்தாலும் சரி, வாட் எவர் திங்ஸ், நமக்கு கிடைக்கிற வெற்றி அல்ல, தேவன் நம்மோடு இருப்பதால் கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஞானத்துக்கு விரோதமாக அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, எதுவும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக காத்திருக்கும் ஜெயமோ கர்த்தரால்வர். அல்லேலூயா. ஆண்டவர் தானியேலை சிங்க கெபிக்குள்ளே கூட போக விடாமையும் தேவனால் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவனை உள்ளே போக வச்சது மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. கடவுள் நினச்சிருந்தா சிங்க கெபிக்குள்ளே ஒருவனை போகாமல் நிறுத்த முடியும், அது நார்மல். உள்ளே போய் சேதமே இல்லாமல் சிங்கங்களை படுக்க வச்சு டான்ஸ் ஆடி வெளியே வர்றது இருக்கு இல்லையா, அதாங்க வெற்றி. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தேவன், சூப்பர் நேச்சுரல் காட். We are a child of most high God. Our God is God of justice. நீதி உள்ள தேவன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நம் தேவன். அல்லேலூயா.
தேவன் வல்லமையாய் 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 அங்கே அவனை கொண்டு வர்றார். இப்போ தான் நம்ம படித்தோமே, நீதிமொழிகள் 26, 27 ஆப்ரேஷனுக்கு வருது. நீதிமொழிகள் 11:8 இங்கே கம் டு இதுக்கு வருது. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அதுக்கடுத்து நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ராஜா என்ன செஞ்சிடறான்? தரியு ஒன்றும் செய்யலை. அவன் எல்லாம் தூக்கி விட சொல்லி திங்க கவிலிருந்து இவனை வெளியே வர வச்சு அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதான் எனக்கு தரியு மேலே ரொம்ப ஆர்வமாக போச்சு. என்ன சொல்கிறான்? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. இதுதான் 23வது வசனத்தில் 6:23 அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியனின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரை எல்லாம் வென்றால் ராஜா கொண்டு வர சொல்கிறான். எவெல்லாம் அந்த டாப் பீப்புள் நீங்கள்லாம் அவனுக்கு எதிராக சொன்னீங்களோ, நீ மட்டும் இல்லை கண்ணா, உன் ஃபேமிலி, உன் வாரிசு எல்லாரும் நீங்கள் இங்கே வாங்க, இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல அப்படைசர் சிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தைரியமாக உள்ளே போங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வைட்டியாக உள்ளே அனுப்புகிறான். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் உள்ளே போகிறான். என்ன சிங்கங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இவங்க நல்லா சாப்பிட்டு வெயிட்டாக சாப்பிட்ட டீம். அவ்வளோ பேரையும் அந்த 6:24-25 படிக்கும்படி, தானியேலின் மேல் குற்றம் சாட்டுகிற மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. ஹல்லேலூயா. இதில் நாம் 2 விஷயங்களை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. யாத்திராகமத்திலே ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 20 பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வசனத்தை படிக்கும்படி, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை அவன் கடைபிடிச்சதுனால ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தானியேலுக்கு எபிரேயர் 11:33 சொன்ன சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். எல்லாரும் சொல்லுங்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். நம்ம எந்த சூழ்நிலையும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தைகளை தேவன் அடைப்பார். நம்மை குற்றப்படுத்தக்கூடிய நாவை தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். நம்மை அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நம் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். நாம் முடியாத ஒரு காரியத்திலே கீழாக நம்மை நினைக்கக்கூடியவர்கள் மத்தியிலே தேவன் நம் தலையை உயர்த்துவார். தேவன் வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 சொன்ன அந்த வார்த்தை நமக்கு இன்னொரு பெரிய ஸ்டோரி கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் காலத்தின் அருமை கருதி நான் இன்றைக்கி வேகமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்துக்கும் இதே பிரச்சனை தான். அவங்க 3 பேரும் டாப்புக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலைகணம் பிடித்த ஒரு மன்னன், அவனையே வச்சு 9 அடி அதுன்னு வச்சு அவனை பெரிய இதாக வச்சு கும்பிடணும்னு சொல்லி பெரிய ஆளாக அவனை காமிச்சுக்கிடுவான். ஒரு டாப்பாக அவனே தன்னை வச்சு அதை ஆராதிக்காத, வணங்காத, கீழே கும்பிடாத அத்தனை பேரையும் போட்டு தள்ளிடுவான். பவ் ஆர் டை. சொல்லுங்கள், பவ்
ஆர் டை. தலை குனிஞ்சு வணங்கு, இல்லாட்டி ஆண்டவர் சொல்கிறாரு டோன்ட் பாதர். அவங்களுக்கும் அதே அற்புதத்தை தேவன் செய்கிறார். அதான் மிகப்பெரிய அற்புதம். அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு இது ஒன்றே ஒன்று தான். இவன் கேட்பான், நீ இவ்வளவு பெருசாக நீ பேசுகிறிய, உங்கள் ஆளுகளில் நீ எல்லாத்தையும் சொல்கிறிய, எல்லாம் நீ உன்னுடைய கடவுள் உண்மையான கடவுளா அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணுவான். யார்? நேபுகாத்நேசர். ரொம்ப கோபக்காரவன், அற்பமானவன், கொலை செய்ய ஆணையை கொடுத்தவன், பரலோகத்துக்கு முன்பு தன்னை தாழ்த்தி பண்ணதுனால மட்டுமே மீண்டும் அவனை ஆண்டவர் உயிரோடு வச்சார். அல்லேலூயா. அது இல்லாட்டி அவன் தான் உருவாக்கிய சிலை யாரும் வணங்கலைன்னு சொன்னான், பெருமைக்காரன். ஆனால் ஆண்டவர் கடைசி அவன் மாறினதுக்கு பிறகு, அவனுடைய ஆட்டிடியூடு கம்ப்ளீட்டாக மாறினதுக்கு பிறகு, இவங்க எல்லாரும் இந்த 3 பேர் தானியலோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருமே தானியலோட நெருங்கிய நண்பர்கள். சாத்ராக், மேஷாக் அவங்களும் ஒரு நல்ல பொசிஷன். தானியல் அதை விட ஒரு பெஸ்ட் பொசிஷன். இந்த 3 பேரும் நேபுகாத் நேச்சரே டைரக்டாக சொல்லி அவங்கள பார்த்து சொல்லுவார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இங்கே தெரியும், இவனுடைய இது தெரியும். ஆனால் இவன் டைரக்டாக அவங்கள பிடிச்சி 3 பேரும் முடியாது, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஆன்சரே தேவையில்லை, உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்னை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராயிரு. அல்லேலூயா. இதை சொன்னது பெருசில்லை. என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், உனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதெல்லாம் சாதாரண வேலை. இது எல்லாரும் நம்ம செய்ய வேண்டியது. இஃப் நாட் ஒருவேளை அவர் விடுவிக்க கூடாமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் எக்ஸோடஸ் யாத்திராகம 20 வரக்கூடிய 3-6 நான் பின்பற்றுவேன். உனக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஏன் தேவன் என்னை தப்புவிப்பார். தப்புவிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை. தப்பு வச்சா இங்கே வெளியில் இருந்து நான் செய்வேன், தப்பு வைக்கலைன்னா அவர் கூட இருந்து அங்கே செய்வேன். இந்த மென்டாலிட்டியை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு இந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா மாபெரும் வெற்றியை தேவன் கொடுத்து விடுவார். இங்கே என் தேவன் செய்வார். செய்யலைன்னா நம்ம மேலே சம் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம், ஆலைன்னு அர்த்தம். கடவுள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ரோமர் 8:28 தான் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் செக்யூர்ட். கடைசி வரை நம்ம பின்பற்றக்கூடியது அதுதான். கடவுள் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்யலைன்னு சொன்னால் நம்ம இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கு, பலப்படுத்துவதற்கு, நம்மை அலைன் பண்ணுவதற்கு, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு பணி என்பதை வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ளே போய் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இப்போ விடுவிக்க கூடாமல் போனால் 3:17-18 படி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இது பிறகு அக்கினி சுவாலை நார்மலாக வைக்கிறத விட 7 மடங்கு ஹெவியாக போட்டு அதில் பலசாலி இருக்கான் இல்லையா, டாப் பீப்புள், அவனை கொண்டு உள்ளே போய் விடு. ஏன்னா இவன் என்னையவே எதிர்த்துட்டான். இந்த 3 பேரும் இவனை போட்டு தள்ளி மற்றவனுக்கு ஒரு இதாக இருக்கணும். அதனால் நார்மலாக நீ வைக்கிற சூடை காட்டிலும் 7 மடங்கு அது வெயிட்டான டீமை உள்ளே கூட்டு போய், பிக் பாஸ்களை கூட்டு போய் உள்ளே போய் விடு. உள்ளே போகிறவன் அவுட், உள்ளே போனவன் அவுட். இந்த 3 பேரும் அங்கே நிற்கிறான். நடுவில் 4வது ஒருத்தர் நம் தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் ஹாப்பியாக உள்ளே சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய ஹாப்பினஸுக்கு அளவே இல்லை. இந்த 3 பேரும் அந்த சூழ்நிலைகளிலே எதை பற்றியும் கவலைப்படவில்லை.
அவர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடியவரை பார்த்து அங்கே நேபுகாத் நேச்சரே ஆச்சரியப்படுகின்றான். அதற்கு நடுவிலே ஒருவர் உலாவுறதை நீ பார்த்தியாப்பா, அவர் ராஜா மாதிரி இருக்காரு, கடவுள் மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத கேட்டதுக்கு பிறகு அந்த நபருக்கு, அந்த 3 பேருக்கு ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்குது, தலைமுடி கருகலை. ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்குது, தலைமுடி கருகலை, ஒரு சேதம் கிடையாது, அந்த வாசனையே கிடையாது. அவன் ஹாப்பியாக வெளியே வரான். அதுதாங்க ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா! அதுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய, இந்த வார்த்தை நமக்கு வந்துருச்சுன்னா we are succeed. ஹல்லேலூயா! நம்ம சொல்லணும், ஜீவனுள்ள தேவன், உன்னதமான தேவனுடைய தாசன். இந்த பேர் நம்ம எல்லாரும் வாங்கிட்டா ஆண்டவர் கிருபை நமக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா! அன்மெரிட்டட் ஃபேவர் தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அங்கே பார்த்தோம், அங்கேயும் ஜீவனுள்ள தேவன் அவரை கையை காப்பாற்றினார், விடுவிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் தரியு அங்கே இருக்கக்கூடிய அந்த தானியலுக்கு கிடைத்தது. அதே பட்டம் இவர்களுக்கும் கிடைத்தது. இவர்கள் சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், சேதாதிபதிகளுக்கு அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவாகிய மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவருடைய தலைமுடி மயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகளை சேதப்படுத்தாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேசர் வசனித்து, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு தோத்திரம். ஹல்லேலூயா! இந்த கடவுள் அவர் காப்பாற்றி, அவர் ஜெபம் செஞ்சதுனால அந்த கடவுள் என்னை பிள்ளைகளை காப்பாற்றினார். அந்த கடவுளுக்கு தோத்திரம். அவர் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சார், ஆசீர்வாதம். பீடை போச்சு, வெள்ளி சூனிய கட்டுகள் போச்சு. இந்த வார்த்தை வரணும். ஹல்லேலூயா! அந்த இமேஜ் எந்த இடத்துக்கு போகிறோமோ, பிளஸட், we are blessed. ஆசீர்வாதம், அற்புதம், நாம் அதிசயம். நாம் போகிற இடம் அங்கே மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும். லைட் ஆஃப் த லைட். இருளை உடைக்கத்தான் தேவன் நம் பிள்ளைகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! நாம் இருளை உடைப்பதற்கு தேவன் நம் பிள்ளைகளை அனுப்புகிறார். அங்கே நேபுகாத் வசனித்து, சாத்ராக், மேசாக், ஆபேத்தினுடைய என்பவருடைய தேவனுக்கு தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். எக்ஸோடஸ் 20:3-4-5 ஆப்ரேஷன். எந்த தேவனையும் கும்பிடாம, வேறொரு தேவனை சேவித்து பணியாமல், அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களுக்கு ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவன் உள்ளே போகப்ப நோ ஆன்சைட்டி லைக் பேதுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 பேதுருக்கு என்னாச்சு? உள்ள ஜெயிலில் அவனை சாக போகிறான் அடுத்த நாள்னு சொல்லி வச்சிருக்கிறப்ப நிம்மதியாக தூங்கினான். ஹீ ஹேட் சவுண்ட் ஸ்லீப். அடுத்த நாள் தூக்கு தண்டனை, ஆனால் அவன் நிம்மதியாக தூங்கினான். அல்லேலூயா! அதே தான் இந்த இடத்துல தேவன் நம் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை எப்பொழுதும் செய்வார். ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை, நம் தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், ஜீவனுள்ள தேவன் என்பதை மட்டும் இல்லை, அதே மாதிரி எவெல்லாம் செஞ்சானோ அவருக்கு தேவனுக்கு விரோதமாக தூச வார்த்தனை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியானாலும், எந்த பாஷைக்காரனாலும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்காலமாக்கப்படும் என்னாலே என்று தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! அது மட்டும் இல்லைங்க, தானியேல் சிங்க கெபிலிருந்து வெளியே வந்த பிறகு பதவி ப்ரொமோஷன். சாத்ராக், மேசாக், ஆபேத்துக்கு ப்ரொமோஷன், பாபிலோனில் உயர்த்தது. முதல்ல சூழ்ச்சி இருக்கும். அந்த சூழ்ச்சியை நாம் இருக்கக்கூடிய விசுவாசத்தில் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா!
சூழ்ச்சியை முறியடிக்க தேவன் நமக்காக உதவிகரமாக அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சூழ்ச்சி, ஜெபம், அற்புதம், தண்டனை, எதிரி வாயாலே புகழப்படுதல், இதுதான் தானியேல். ஹல்லேலூயா. இதை தேவன் நம் பிள்ளைகளிலே உன்னதமான தேவனுடைய தாசர் என்று, மோஸ்ட் ஹை காட், 13 முறை தானியேலில் வரக்கூடிய அந்த வார்த்தை நான் உறுதியாக சொல்வேன். ஏசாயாவில் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் மேரில் பற்றாது. இதான் சாத்ராக், மேசாக், ஆபேத்துக்கு செய்த. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய். அந்த அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. Still obey Lord, not worship the king and his idol, where they trusted only God. Hallelujah. The fire brought them 2 blessings. What is that? Lord came and walked with them and they were set free from their bonds. அக்கினிக்குள்ளே போனதுனால கடவுள் கூட இருக்கார், அவரே கூட வந்து நிற்கிறார். அதனால் உபத்திரம் வர்றப்ப ஹாப்பியாக எடுத்துங்க, காட் உங்களோட வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அதான் வெரி எசென்சியல். உபத்திரம் வரும், உயிரே போகிற மாதிரி வரும், நமக்கு வெளியே சர்ச்சுக்கே வர முடியாத சூழ்நிலை வரும். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம், நீங்கள் அவரை நம்புகிற நம்பிக்கை, நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உங்களை வெற்றியாளராக தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டாவது, நமக்கு வாழ்க்கையில் அவரோட ஒரு ஐக்கியம் கிடைக்க ஒரு தேவன் சூழ்நிலைகளை தருவார். நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தைகளில் சொன்னது தான், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் வார ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தானியேலுக்கு கொடுத்த அதே அற்புதத்தை விட நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்துக்கு கொடுத்ததை விட நம் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வார். நம் தேவன் யாருக்கு பாரபட்சம் பார்க்காதவர். நோ பார்ஷியாலிட்டி. நீங்கள் செய்ய வேண்டியது தானியேலை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, முழங்கால் படியிட்டு, வணக்கத்தை செலுத்தி, அவரை துதித்து ஆராதனை செய்தால் போதும். He will do everything. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.